வந்து அபியும் வந்து ஆகாஷும் வந்து விரும்புறத வந்து நிரூபிச்சு, அவங்க அம்மா அப்பா கிட்டயும் பேசி நல்ல முடிவா எடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த சூழ்நிலையில சரிப்பா உங்க வீட்ல வந்து ஓகே சொன்னா எங்களுக்கும் ஓகே அப்படின்ற மாரி அனுவோட அப்பா அம்மாவும் சொல்லிடுறாங்க. அதனால ராகவ் சந்தோஷமா வந்து வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு இந்த மாரி வந்து அவங்க அப்பா அம்மா கிட்டயும், ஆகாஷோட அப்பா அம்மா கிட்டயும் பேசி சம்மதிக்க வைக்கிறாரு. இந்த சூழ்நிலையில இங்க என்ன பண்றாங்கன்னா, வந்து வீட்ல பூஜை பண்ணணும். அதனால வந்து நம்ம அபியோட ஃபேமிலியும் கூப்பிடணும்னு சொல்லிட்டு பாட்டி வந்து விருப்பப்படுறாங்க. அதன்படி வந்து அபியோட ஃபேமிலியும் வந்து வீட்டுக்கு வராங்க. அத பார்த்துட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆகாஷ் எல்லாருமே. அடுத்து வந்து அபியோட ஃபேமிலிய பார்த்துட்டோன்னே, அவங்க அம்மா, அப்பா வராம வந்து அவங்க அத்தை மட்டும் வராங்க. அதே மாரி அனு வராங்க, அபி வராங்க. இவங்களெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வீட்ல உள்ளவங்க. அதே மாரி அபி வந்து ரொம்ப அழகா வந்து வந்து பூஜைக்கான ஏற்பாடு எல்லாமே ரொம்ப அழகா பண்ணிட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்க்குற பாட்டி வந்து அவங்கள பாராட்டுறாங்க. அபி வந்து பாட்டிக்கிட்ட வந்து பாராட்டு வாங்குறத பார்த்து லாவண்யா வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்படி பாராட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு, இது ரொம்ப நாளா நடந்துட்டுருக்கு. இவள பார்த்தாவே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. ஆனா எனக்கு இவள பார்த்தா சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் அம்மா வந்து சொல்லிட்டுருக்காங்க லாவண்யா கிட்ட. லாவண்யா வந்து எனக்கும் தான் பிடிக்கல. வேற என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அடுத்து வந்து ஆகாஷ் வந்து கீழே இறங்கி வராரு. அப்போ வந்து அவங்க அக்கா கிட்ட கேட்குறாரு, அஞ்சலி கிட்ட, அக்கா வேறு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னியே, எதுக்காக வர சொன்னேன்? என்ன முக்கியமான வேலை இருக்குது, மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு வீட்டில் பூஜை இருக்குன்னு உனக்கு தெரியும்லடா, என்னடா சும்மா சும்மா மீட்டிங்ன்ற அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகேடா எதுக்காக வர சொன்னேன்னா அப்படின்னு சொல்லிட்டு பட்டு வேஷ்டி பட்டு ஷர்ட்டையும் கொடுக்குறாங்க. அதை பார்த்த ராகம் வந்து எனக்கு இந்த மாதிரி ட்ரெடிஷனல் ட்ரெஸ்லாம் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதாக்கா, எனக்கு இதெல்லாம் வந்து கலந்துக்க விருப்பம் இல்லை, என்னை விட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து அங்கேருந்த அபி வந்து சொல்கிறாங்க, ட்ரெடிஷனல் போட்டிருக்கிறது நம்ம பாரம்பரியம் மட்டும் கிடையாது, நம்ம பெரியவங்க அம்மா அப்பாவை ஞாபகப்படுத்துகிற விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு சரிக்கா உனக்காக நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின்னு போகிறாங்க. அபி எவ்வளோ அழகாக வந்து பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நம்ம அஞ்சலி. அடுத்து வந்து அஞ்சலி வந்து அவங்க வீட்டுக்காருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பூஜை இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அங்கே வந்து நான் மாட்டிப்பேனே, அதனால தான் நான் எஸ்கேப் ஆகிட்டேன், அங்கே வந்து கண்டிப்பாக நான் மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் இருக்குது, நான் முடிச்சுட்டு வரேன், லேட் ஆகிடும், முடிஞ்சால் நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கட் பண்ணிடுறாரு முரளி. அதை கேட்டு வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆக வேண்டிய வேலையை பார்த்துட்ருக்காங்க அஞ்சலி. அடுத்து வந்து பூஜைக்கான ஏற்பாடு எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து அணுவே வந்து பார்த்து ஆகாஷ் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அணு கிட்ட போய் பேசுகிறாரு. அதை பார்த்து அவங்க அம்மா வந்து வேறு வேலையே இல்லை இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. பூஜையில் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிவிட்டு தம்பி வரலேன்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க அஞ்சலி. அதை பார்த்துட்டு வந்து அபி சொல்கிறாங்க வந்து லாவண்யா கிட்ட, மேடம் நீங்கள் போய் கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக சார் வருவார் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா போய் கூப்பிட்றாங்க. எனக்கு இதெல்லாம் கலந்துக்கிறதுக்கு விருப்பமே கிடையாது, எதுக்கு லாவண்யா என்னை வந்து தொல்லை பண்ணுற, நீங்கள் முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாரு. அதனால் லாவண்யா வந்து நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து ஐயோ அப்படியே பண்ணுறாரு அப்படின்னோடனே, ஆமாம் வரமாட்டா, எதுக்காக மனசு கஷ்டப்படணும், வருவான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறதெல்லாம் வேஸ்ட்டாக, அவனுக்கு பூஜையெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அஞ்சலி வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. அதை பார்த்த பாட்டி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எந்த பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுறான், இவன் வராமல் பூஜை பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அபி வந்து ஒரு ஐடியா சொல்கிறாங்க, நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து இந்த ஐடியா வந்து பார்த்தா அவர் கண்டிப்பாக வருவார் அப்படின்னோடனே, ஆமாம் நீ சொன்ன ஐடியாவில் தான் நான் மேலே போய் கூப்பிட்டேன், வரவே வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க லாவண்யா. நீ கூப்பிட்டு வரல, அதுக்காக அபி சொன்னால் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னோன்னே உடனே லாவண்யா டென்ஷன் ஆகிறாங்க. இவ சொன்னால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து அபி வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இங்கே என்ன பண்ணுறாரு, லேப்டாப் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு ராகவ். அப்போ திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆகிடுது. ஐயோ கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு, ஏன் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாகி வீட்டில் கத்துறதுக்காக கீழே இறங்கி வராரு. பார்த்தா வீடெல்லாம் அமைதியாக இருக்குது, எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாரு ராகவ் வந்து, அங்கே விளக்கு இருக்கே அதையும் ஏற்றி வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி வைக்கிறாரு. பார்த்தா வந்து பூஜைக்கு உண்டான விளக்கு அது. எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ராகவ் தான் ஏற்றி வச்சு விளக்க பூஜை வந்து தொடங்கி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இது முடியுது.